அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசக்தி தியான மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா சிவசக்தி தியான மந்திரம், சரிங்களா? அதாவது இந்த சிவசக்தி தியானம் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு தியான மந்திரங்கள் இருக்கும். அப்படி தியான மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த தியான மந்திரத்தை ஒரு நபர் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துடைய முழு அனுக்கிரகத்தையும் அந்த தெய்வத்துடைய முழு சக்தியையுமே யார் அந்த தியான மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வர்றாங்களோ அதற்கும் அந்த தெய்வத்துடைய சக்தியை முழுமையாக பெற முடியும், சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு காளி தியான மந்திரம் இருக்குது, சரிங்களா? வீரபத்ரர் தியான மந்திரம் இருக்குது, கருப்பசாமி தியான மந்திரம் இருக்குது, சரிங்களா? விநாயகர் தியான மந்திரம் இருக்குது, முருகன் தியான மந்திரம் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு தியான மந்திரங்கள் இருக்குது, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒரு ஒரு சக்திகள் இருக்கும், சரிங்களா? அதுபோல் எந்த சக்தி நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சக்தியை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய தியான மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த உடலானது அந்த சக்தியை பெற ஆரம்பிக்கும். அதற்காகத்தான் இந்தந்த தெய்வத்துடைய தியான மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ஒரு விஷயமா இருக்குது, சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு இந்த மகாலட்சுமி தியானம் பண்ணுறவங்க என்ன பார்த்தீங்கன்னா அது எந்த சக்தியை பெற முடியும் அப்படின்னா செல்வ சம்மந்தப்பட்ட விஷய சக்திகளை பூராமே அந்த உடல் பெறப்படும், சரிங்களா? இப்போ காளி தியான மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சத்ருக்கள் வந்து நம்மளை நெருங்க மாட்டாங்க. அதே போல் இந்த ஏவல் பில்லி சூனியத்தினால இப்போ ரொம்ப பாதிப்படைஞ்சவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காளி தியானம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த செய்வனை இந்த தீய சக்தி இதெல்லாம் பக்கத்தில் நெருங்காது, சரிங்களா? ஏன்னா காளிங்கிற எதுக்கு ஒரு சக்தி உரியவா அப்படின்னா சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியதுனால அந்த காளி தியானத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சத்ருக்களுங்கிறது வந்து இருக்க மாட்டாங்க. அதே போல் இந்த சிவசக்தி தியானத்தை நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா குடும்பங்கிறது வந்து ஒற்றுமையாக இருக்கும், சரிங்களா? இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த சிவசக்தி தியான மந்திரத்தை ஜபம் பண்ணலாம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். அதே போல் குடும்பத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது வந்து கிடைக்கும், சந்தோஷம், நிம்மதி, சரிங்களா? செல்வ செழிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம பெற முடியும், சரிங்களா? அதாவது இந்த சிவசக்தி தியான மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ம பலத்தை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஆத்ம பலத்தை அதிகரிக்கும், சரிங்களா? எதாக இருந்தாலும் முடியும் அப்படிங்கிற அந்த ஆத்ம பலத்தை உறுதிப்படுத்தணும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தியானம் பண்ணும்போது மூன்றாவது கண், அதாவது தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண்ணுங்கிறது வந்து விழிப்படைய செய்யும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? செல்வத்துக்கு ஒருபோதும் குறை வராது, சரிங்களா? இந்த சிவசக்தி தியான மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வழிபட்டுக்கிட்டு வரவங்களுக்கு வந்து செல்வ செழிப்புங்கிறது வந்து கை கூட ஆரம்பிக்கும். அதே போல் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வசமாகக்கூடிய சித்துங்கிறது வந்து உங்களுக்கு கை கூட ஆரம்பிக்கும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காரிய சித்தி கை கூடும், சரிங்களா? காரிய சித்தி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? கை கூட ஆரம்பிக்கும். இதுதான் காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த காத்து கருப்பு செய்வன இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பக்கத்தில் துளிவோட அணுகாது, சரிங்களா? இப்பேற்பட்ட சக்திகளை கொண்டது தான் இந்த சிவசக்தி தியான மந்திரம், சரிங்களா? அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது வந்து பரிபூரணமாக கிடைக்கிற சிவசக்தி தியான மந்திரத்தை ஒரு வீட்டில் நம்ம உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குலதெய்வத்துடைய அனுக்கிரகம்லாம் பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? இதுவும் எல்லா தெய்வங்களுடைய தியான மந்திரம் போல தான் இதையும் நம்ம ஜபம் பண்ணுறது, சரிங்களா? எப்படி இதை ஜபம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில், சரிங்களா? நீங்கள் எப்போ உங்களுடைய தெய்வத்தை வழிபட நினைக்கிறீங்களோ அப்போ போய் உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்கை பருதி வச்சுக்கிட்டு நீங்கள் கீழே ஒரு விரிப்பு துணி விரித்து நீங்கள் அந்த துணி மேலே அமர்ந்து என்ன செய்கிறீங்கன்னா கண்களை மூடி சிவசக்தியை மனமாற கண்கள்
கற்பனை பண்ணி, சரிங்களா, மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி இருப்பது போல் கற்பனை பண்ணி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு வரணும். சரிங்களா, தியானம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. சரிங்களா, உங்களால் எவ்வளவு முடியுதோ ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் இவ்வளவு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் கண்களை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும். இதுக்கு எந்த விதமான படைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, ஒரே ஒரு விளக்கம் மட்டும் பொருதி வச்சுட்டு கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துட்டு விரிப்பு ஒன்று விரித்து உட்காந்துட்டு சிவசக்தியை மனசார தியானம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிய மந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா மனசுக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கனாவே போதும். இது தினசரி சொல்லிட்டு வரணும். சும்மா 2 நாள் சொல்லிட்டு வர்றது, சும்மா 1 மாதம் சொல்கிறது அப்படிங்கிறது தினசரி எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இதை கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை பூராமே நீங்கள் அனுபவிக்கலாம். சரிங்களா, நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை பூராமே அனுபவிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கு நீங்களே தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். சரிங்களா, இந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் தருது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா, இது எல்லாருமே பயன்படுத்தலாம். சரிங்களா, இவங்க தான் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா மாந்திரிகர்களுமே இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க எடுக்கக்கூடிய அஷ்ட கர்ம மாந்திரிகமும் அவங்களுக்கு பலிதமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல் தெய்வ வசிய மந்திரங்களாகவும் ஜபம் பண்ணும்போது சீக்கிரமாக அந்த தெய்வங்கிறது வந்து வெகு சீக்கிரத்தில் வரும். அதற்காகவும் மாந்திரிகர்கள் இந்த மந்திரத்தை கட்டாயம் ஜபம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய மாந்திரிக காரியங்கள் பூராமே சித்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுவாங்க. சரிங்களா, இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். இது ரொம்பவும் அற்புதமான மந்திரம். சரிங்களா, இந்த குறிப்புகளை எல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த குறிப்புகள்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா, இது எப்பவும் காலத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா, நீங்கள்லாம் இந்த மாதிரி பதிவுகள் எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மந்திரம் யூஸ் ஆகும். சரிங்களா, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.